இச்சபோர்ட் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட லைவ் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் அணி சேர்ந்து எல்லாருமே வந்து இவங்க சைடு கிச்சன் இந்த மாதிரி நிறைய ரூம் எல்லாம் இருக்குது, அவங்க சைடு வந்து கன்ஃபெஷன் ரூம் இந்த மாதிரியான ரூம் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து டிசைட் பண்ணணும், பாய்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு சில ரூல்ஸை வந்து மேக் பண்ணணும், அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம் சேர்ந்து ஒரு ரூல் வந்து மேக் பண்ணணும், ஒரு சில ரூல்ஸு. ஸோ அந்த ரூல்ஸ் படி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ டாஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூலை மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு டீமையும் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு தலைவர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பாய்ஸ் சைட்லேருந்து முத்துக்குமரனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் வந்து உள்ளே போயிட்டு அந்த கன்ஃபெஷன் ரூமில் வந்து சொல்லணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரூல் கேர்ள்ஸ்க்கு என்ன போடுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்டோருக்கு வந்து 2 ஆண்களை வந்து அசைன் பண்ணுறோம். அந்த 2 ஆண்களும் வந்து ஆண்கள்கிட்டையும் பெண்கள் பர்மிஷன் கேட்டு தான் வந்து உள்ளே வரணும். எந்த ஒரு விஷயம் வரணும் ஸ்டோருக்கு வரணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி ஆண்கள் ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து 3 டிவிஷனாக வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம். காலையில் டிஃபன் டீ காஃபி ஏதாவது வேணும் அப்படின்னா நாங்கள் யாரெல்லாம் வந்து 3 வேளைக்கு சமைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி சொல்லுவோம். அவங்க தான் அன்றைக்கி 3 வேளையும் சமைக்கணும். மதிய உணவு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற கிச்சன் ஆகட்டும், அதே மாதிரி வெஷல் வாஷிங் எல்லாமே அவங்க பண்ணணும், நாங்கள் யார் சொல்கிறோமோ அவங்க. அதுக்கப்புறம் டின்னர் வேணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து எங்கள் ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தர் தான் வாட்டர் இன்சார்ஜ். ஸோ அவர்கிட்ட வந்து தான் பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம். அதையும் மீறி உங்களுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கின அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உங்கள் சைடு வந்து ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த ஒரு பவர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக அனுமதி வாங்கிட்டு தான் வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி யாராவது மீறி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவை வந்து ஒரு கேப்டனாக செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க உள்ளே போய் வந்து கன்ஃபெஷன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூலாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு யாராவது வந்துட்டு போகிறாங்க பாய்ஸ் அப்படின்னா வந்து அவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து அவங்க பண்ண ஒரு ப்ராமிஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாமினேட் பண்ணக்கூடாது ஒரு வீக் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல அது. அதுக்கப்புறமா லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் வந்துட்டு திரும்ப போகிறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஃபுட் திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கையில் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே வந்துட்டால் நாங்கள் சொல்கிறத செஞ்சுட்டு தான் நீங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.